மணித்துளிகள் மார்ச் 20, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பரலோக பதிவேடுகள். தியான வசனம் பிரசங்கி 11:9. இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இயேசுவானவர் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என தீர்க்கப்படுவாய் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றும் மத்தேயு 12 வசனங்கள் 36, 37 தீர்க்கமாய் இயேசு கூறினார். அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கிரியைகள், வார்த்தைகள், நினைவுகள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கூறி கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? தேவன் எவ்விதமாக கணக்கு வைப்பார் என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது. அந்த கணக்கு மிக சரியானதாகவும் மாற்றக்கூடாததுமாய் இருக்குமா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள், பரலோக பதிவேடுகள் திறக்கப்பட்டன என்று நாம் வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம். ஒன்று ஜீவ புஸ்தகம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:12. இரண்டாவது புஸ்தகம் ஞாபக புஸ்தகம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று மல்கியா 3:16 வாசிக்கிறோம். மூன்றாவது பாவ புஸ்தகம். எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஓசியா 13:12 வாசிக்கிறோம். நம் தேவன் நமது நினைவுகளையும் யோசனைகளையும் கூட நுணுக்கமாய் நியாயம் தீர்க்க போகிறார். மனிதனின் சிந்தனைகள், கேலி பேச்சு, முட்டாள்தனமான வீணான பேச்சுக்கள், சபித்தல், ஆணையிடுதல், மாய்மாலம், நிர்விசாரம், கோபம், விரோதம், தூஷண வார்த்தைகள், களியாட்டு, குடிப்பழக்கம், வேசித்தனம், விபச்சாரம், திருடு, கொலை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், தற்புகழ்ச்சி, காமம், போராட்டம், துரோகம், அவ்விசுவாசம், பொறாமை, பெருமை, கீழ்ப்படியாமை, சுயநலம், பரிசுத்தமின்மை, இச்சித்தல், தற்பெருமை, தேவதூஷணம், நன்றியில்லாமை, பொய் குற்றச்சாட்டு, எளியோரை வெறுத்தல் போன்றவற்றிலிருந்து விடுபட வேண்டும். நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் புத்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று வேதம் கேட்கிறது. நிச்சயமாய் நாம் கிறிஸ்தவர்களானால் நம்முடைய ஒரே குறிக்கோள் பரலோகம் செல்வது. பரலோகம் செல்வதற்கு நம்மிலுள்ள குணங்களை மாற்றி ஆவியின் கனியை சுதந்திரிப்போம். ஆவியின் கனி 9 என்றால் ஒவ்வொரு கனியும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து பெற்றுக்கொள்வோம். தேவனிடம் சேர்வதற்கான வழிகளை நாம் தேடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.